இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் கோயில் விழா நிறுத்தப்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி மாரியம்மன் கோயில் திருவிழாவில் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் விழா நிறுத்தப்பட்டிருக்கிறது. கோயிலுக்குள் நுழைய ஒரு தரப்பினருக்கு அனுமதி மறுத்ததால் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் விழா நிறுத்தப்பட்டிருக்கிறது. மோதலின் போது கல் வீசப்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. வட்டாட்சியர் தலைமையில் இருதரப்பினரிடையே நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இந்த கோயில் விழா நிறுத்தப்பட்டிருக்கிறது. இருதரப்பினரிடையே நாளை மீண்டும் பேச்சு நடத்த திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. கோயில் வளாகத்தில் இதனைத் தொடர்ந்து மிகுந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டி மாரியம்மன் கோயில் விழாவில் கோயிலுக்குள் நுழைய ஒரு தரப்பினருக்கு அனுமதி மறுத்ததால் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் கோயில் விழா நிறுத்தப்பட்டிருக்கிறது. விழாவில் கல் வீசப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. வட்டாட்சியர் தலைமையில் இருதரப்பினரிடையே நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் நாளை மீண்டும் பேச்சு நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. கோயில் வளாகத்தில் இதனையொட்டி பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் தங்கராஜ். இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. என்ன மோதல்? கோயில் விழா நிறுத்தப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது? விவரம். கார்த்திகா, ஓமலூரை அடுத்துள்ள தீவட்டிப்பட்டி கிராமத்தில் ஆண்டுதோறும் அம்மன் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். இது ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டு நேற்று மற்றொரு தரத்தை சேர்ந்தவர்கள் கோவிலுக்குள் புகுந்து வழிபாடு செய்ய முயன்றுள்ளனர். அப்போது ஒரு சமுதாயத்திற்கும் மற்றொரு சமுதாயத்திற்கும் இடையே மோதல் போக்கு வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் காடையாம்பட்டி தாசில்தார், வாமலூர் டிஎஸ்பி மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை இருதரப்புக்கும் இடையே இன்று மதியம் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் இருதரப்பும் சமாதானம் அடைந்து நாளை இதற்கான தீர்வை எட்டலாம் என்று முடிவு செய்து திரும்பினர். இதனிடையே கடந்த ஒரு மணி நேரத்திற்கு முன்பு இருதரப்பை சேர்ந்தவர்களும் ஒருவரை தாக்கிக் கொள்ளும் சம்பவத்தில் ஈடுபட்டனர். கார்த்திகா, தொடர்ந்து தங்கராஜ், அங்கு இருதரப்பினரிடையே இருக்கக்கூடிய மோதல் இன்னும் சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு வரல, அங்கு உடன்பாடு எட்டப்படலன்னு சொல்லியிருக்கிறாங்க. கடைகளுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறாங்களா? போராட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அங்க என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க மாவட்ட நிர்வாகம்? கார்த்திகா, மாவட்ட காவல்துறை சார்பில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. தொடர்ந்து கலவரத்தில் ஈடுபட்டவர்களை தடியடி நடத்தி விரட்டி பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் இந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலையே ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் மீது அச்சத்துடனேயே உள்ளனர். மேலும் இந்த வழியாக போக்குவரத்தும் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தாலும் வாகனங்களுக்கு பயணிகளுக்கு ஏதும் அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடக் கூடாது, அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக மாவட்ட காவல்துறை சார்ந்து மாற்றுப்பாதையில் போக்குவரத்து திருப்பிவிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து தீவட்டிப்பட்டி பகுதி ஒரு கலவர பூமியாகவே காட்சியளிக்கிறது. கல்வீச்சு சம்பவங்களும் தீ வைப்பு சம்பவங்களும் ஒரு தரத்தை சேர்ந்தவர்கள் தீயுடன் வந்து தாக்குதல் செய்யும் சம்பவங்களும் நடைபெறுகிறது. காவலர்களை கூட தாக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. கார்த்திகா, கடைகளுக்கு தீ வைக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். அந்த கடைகளுக்கு தீ வைத்து அந்த தீ கொழுந்துவிட்டு எரிகிறது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான மனநிலையில இருக்கிறாங்க? தொடர்ந்து அங்க பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. மக்கள் வெளியே வர்றதுக்கு அனுமதி இருக்கிறதா? அது குறித்து வரும். தற்போதைக்கு யாரும் வெளியே வரக்கூடாது என்றே காவல்துறை அறிவித்துள்ளது. கார்த்திகா, தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலையே ஏற்பட்டுள்ளது. இங்குள்ள தீவட்டிப்பட்டி ஆதிராபர் காலனி பகுதியை சேர்ந்தவர்கள் கும்பலாக கல்வீச்சிலும் கத்தியை எடுத்துக்கொண்டு மிரட்டும் சம்பவம் ஒரு பகுதியில் நடக்கிறது. மற்றொரு பகுதியில் வன்னியர் வரத்தை சேர்ந்தவர்கள் கல்வீச்சு சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. பொதுமக்கள் யாரும் வெளியே நடமாட வேண்டாம் என்று போலீசார் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் ரோந்து பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். கலவரத்தில் ஈடுபடுபவர்களை கைது செய்யும் பணியிலும் காவல்துறை ஈடுபட்டு வருகின்றனர். கார்த்திகா, கோயிலுக்குள் நுழைய ஒரு தரப்பினர் மறுக்கப்பட்டிருக்கிறாங்க. யார் அவங்களை நுழையிறதுக்கு மறுத்தாங்க? அது குறித்து விவரம் இருக்கா? இங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே திருவிழா நடைபெறுவது வழக்கம். ஒரு வாரமா திருவிழா நடைபெறும். இதில் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கொண்டாடி வரும்
கொண்டாடி வருவதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் ஆதிதிராவிடர் தரப்பை சேர்ந்த பட்டியலின தரப்பை சேர்ந்தவர்கள் தங்களுக்கும் வழிபாட்டு உரிமை வேண்டும் என்றும், இது இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயில் என்பதால் தங்களுக்கும் அனுமதி வேண்டும் என்றும் உள்ளே சென்று வழிபாடு செய்துள்ளனர். இதற்கு வன்னியர் தரப்பை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் இருதரப்பிற்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. கார்த்திகா. தங்கராஜ், தற்பொழுது இந்த பிரச்சனையில இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க? அவங்க தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் அமைதி பேச்சுவார்த்தை இன்று நடத்தினார். நாளை மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருந்தது. இந்த சூழ்நிலையிலேயே தற்போது இருதரப்பினரிடையே மிகப்பெரிய ஒரு கலவரம், மோதல் ஏற்பட்டுள்ளது. நாளை பேச்சுவார்த்தை நடைபெறும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இன்று இந்த கலவரம் ஏற்பட்டிருக்குது. அப்போ அங்க பாதுகாப்பு குறைபாடாக இருக்கிறதா? ஏற்கனவே நாளைக்கு பேச்சுவார்த்தை நடத்த போறோம் அப்படின்னு தெரிஞ்சும் இன்னைக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கலையா? அதனாலதான் இப்ப கடைகளுக்கு தீ வைக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நிகழ்ந்திருக்கா? உண்மையாக கார்த்திகா, இங்க பார்த்தா போலீஸ் பாதுகாப்பு ஒரு முறையா இல்லாத ஒரு சூழ்நிலையில இது போன்ற சம்பவம் நடந்திருக்கு. தொடர்ந்து சாலை மறியல், கல்வீச்சு சம்பவங்கள் நடந்த போதும் போலீஸ் குறைபாடாகவே இருந்துள்ளனர். அதனாலேயே கல்வீச்சு சம்பவங்களும், கடைகளை அடித்து உடைப்பதும், தீயணைப்பு சம்பவங்களும், வாகனங்களை அடித்து உடைப்பதும் நடந்துள்ளது. தற்போது காவல்துறை கூடுமானவரை கலவரத்தை கட்டுப்படுத்தியுள்ளனர். இருதரப்பும் ஒவ்வொரு பகுதியாக அழைத்து சென்று மீண்டும் இந்த கலவர பகுதிக்கு வராத வகையில் தடுத்து நிறுத்தியுள்ளனர். மேலும் இந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்களை கண்டறிந்து கைது செய்யும் பணியிலும் ஈடுபட்டுள்ளனர். இருந்தபோது மீண்டும் அதிக அளவிலான போலீசார் இந்த பகுதிக்கு தேவைப்படுகின்றனர். பிரச்சனை என்னவென்றால், இந்த கலவரம் இதோடு முடியாத சூழ்நிலையில் மீண்டும் தொடரும் ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதால், இது இரு சமுதாய மக்கள் பிரச்சனை என்பதால் இங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டிய தேவை அதிகரித்துள்ளது. கார்த்திகா, நாளை பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய நிலையில் இன்று பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்க வேண்டும். ஆனாலும் கடைகளுக்கு தீ வைப்பு போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. இதனால் போலீஸ் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தங்கராஜ்.